தமிழக முதல்வராக விஜய் அவர்கள் பதவி ஏற்று இன்றுடன் 10/6/2026 இன்றுடன் ஒரு மாதம் நிறைவடைகிறது. ஒரு மாதம் தாங்க. அதுக்குள்ள 1000 பிரச்சனைகளை ஆளை வச்சு செட்டப் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கு. இதெல்லாம் ஆண்டவனுக்கு அடுக்காது. ஆண்டவனாக பார்த்து அனுப்பிய முதல்வர் தான் நம் தமிழக முதல்வர் சிஎம் அவர்கள். அற்புதமாக ஒரு பைசா கூட எனக்கு தேவையில்லை, மக்களுக்காக அனைத்தும் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். 56 ஆண்டுகள் ஒரு கிராமத்திற்கே பஸ் போகல, இன்னைக்கு பஸ் போகுது. இது ஒரு அற்புதமான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். எங்க பஸ் ஸ்டாப்பை கழுவுறாங்க, ஆஸ்பத்திரியை சுத்தம் பண்றாங்க. பஸ் ஸ்டாப் கழுவுறது தண்ணி ஊற்றி கழுவுற தண்ணி பீச்சு அடிக்கிறாங்க. பஸ் ஸ்டாப்ல பஸ் ஸ்டாண்டை கழுவுறாங்க. இன்னைக்கு போய் பாருங்க, எல்லாமே மாற்றம். ஒரு கிராமங்கள்ல இருட்ட ஒரு பஸ் போயிட்டு இருக்கு, லைட்டா இருக்க, ரெண்டு பல்பு தான் எரியும். இன்னைக்கு அப்படியே பலன்னு உள்ள இருக்கிற அத்தனை ஆண்கள் பெண்கள் தெரியற அளவுக்கு பளிச்சுன்னு பஸ் போகுது. அன்னைக்கே என்னென்னமோ தவறு நடந்தது, இன்னைக்கு அந்த தவறு நடக்க முடியாது. சரி, எல்லாருக்குமே எல்லாருக்கும், அதாவது நீங்க என்னத்தை பேசினாலும் உங்களுக்கு சேர்த்து தான் நல்லது செய்ய போறாரு. உங்களுக்கு சேர்த்து தான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம் 8 கோடி பேருக்கு அவர் தான் தமிழக முதல்வர். ஏங்க அவ்வளவு அற்புதமாக நாட்டை காக்கக்கூடிய பணி முதலில் அவர் போட்ட திட்டம், அவர் போட்ட ஒரு செயல்பாடு வெற்றி அடைந்திருக்கிறது. ஒரு சிறந்த அமைப்பு. சிங்க பெண்கள், குழந்தைங்க, பெண்கள், பெரியவங்க, இவங்க எல்லாருக்குமே பாதுகாப்பு தரக்கூடிய சிங்க பெண்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காவல் படை. அந்த காவல் படையினுடைய தொடக்க விழா அற்புதமாக தொடங்கியிருக்கிறது. பெருமைப்படக்கூடிய நிலையில் தொடங்கியிருக்கிறது. வாழ்க, வளர்க, ஓங்குக, என்றென்று இந்த புகழ் சிஎம் அவர்களுக்கு நிலைத்திருக்க வேண்டும். ஐயா, திரும்பவும் சொல்றேன், என்னென்னமோ பேசி பார்க்குறீங்க, ஆனா அவர் நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே நல்லது செய்ய போறார். நல்லது செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஒரு மாசம் தான் ஆகுது, இன்னும் எத்தனையோ நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்கள், உலகத்திற்கு ஆச்சரியப்படக்கூடிய காரியங்கள் நடக்க போகுது. அவரால் நல்லா நடக்க போகுது. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. தவறு